நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி சுபாஷினி வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் சுபா. வணக்கம் மீனாட்சி. இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன செஞ்சு தர போறீங்க? இன்னைக்கு மாமிச கலவை பிரியாணி. அது என்ன மாமிச கலவை பிரியாணி? ஆக்சுவலி மிக்ஸ்டு பிரியாணி இது பேரு. ஓகே. மட்டன், சிக்கன், ப்ரான் எல்லாம் போட்டு சூப்பரா ரசத்தெல்லாம் ஓகே செய்ய போறோம். பார்க்கலாமா? இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஃபர்ஸ்ட் அரைச்சிப்போம். தனியா 2 பவுல் ரைஸ் வச்சுருக்கேன், அதனால் இவ்வளோ மல்லி சேர்க்குறோம். காஞ்ச மிளகாய், ஆக்சுவலாக நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம் பிரியாணியில், அதனால் ஒரு 2. மிளகு கொஞ்சம் போல், நிறைய எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் போல் எடுத்தால் போதும். சீரகம், ரொம்ப ரோஸ்டடாக ஆகணும்னு அவசியம் இல்லை, சும்மா அந்த ஹீட் காட்டுவோம்ல, வார்மாக எடுத்துகிட்டு வரணும் இதை. அப்புறம் இது கூடவே நம்மளோட பட்டை மசாலா சாமான், ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் ஒன்று போடுறோம், அன்னாசி பூ ஒன்று போடுறோம், மராட்டி முக்கு இதில் ஒரு 2. ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஹீட் ஆகிடுச்சு, எனக்கு வந்து இரும்பு பாத்திரங்கிறதால ஈஸியாக ஹீட் ஆகிடுச்சு. எனக்கு ட்ரை ரோஸ்ட் வேண்டாம் இதில். ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணிக்கு போடுறது எல்லாத்தையும் இதில் போட போகிறோம். பட்டை, இது நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா சூடு காட்டி எடுத்துடுறோம். இதுதான் நம்ம பண்ணுற பிரியாணியோட மசாலா. இதை நம்ம நல்லா பொடியாக அரைச்சாச்சு. அப்புறம் இன்னொன்று பார்க்கணுன்னா, மட்டன் தேவையான அளவு எண்ணெய். அதாவது மாமிச கலவை பிரியாணி, ஸோ இதை நான் சொல்லியே ஆகணும். இதில் என்னென்னா, மாமிசன்னு சொல்கிறப்போ அந்த மட்டன் கறி. இப்போ கறியை வந்து நான் வந்து வேக வச்சு குக்கரில் 6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்மளை ஃப்ரை பண்ணிவிடுவோம். பிரியாணிக்கு தண்ணி அளவுக்கு இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணி, வேக வச்ச தண்ணி, மட்டன்லேருந்து வந்த தண்ணி, இதெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் இதில் போட்டுருவோம். இதில் கொஞ்சம் போல் உப்பு, மஞ்சத்தூளும் போட்டுட்டேன். இப்போ கூடவே 2-3 கருவேப்பிலை, இது கூடவே கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு. இப்போ நான் எதுக்கு இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன்னா, இந்த மட்டன்லேயும் அந்த ஃப்ளேவர் நல்லா ஆட் ஆகணும், ப்ளஸ்ஸு ஃப்ரை ஆகணும் மட்டன். எனக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போல். இதை வந்து நம்ம கணக்கு பண்ணிக்கணும், பிரியாணிக்கும் பண்ண போகிறோம். அடுத்து இதை நல்லா வறுத்து எடுக்கணும். ஏன் இதை அப்போவே பிரியாணியில் அரிசியில் போடலாமே அப்படின்ற கேள்விலாம் இருக்கும். அது போடக்கூடாது. ஓகே. ஏன்னா இதோட வேகிற டைம், அது வேகிற டைம், ப்ரான் வேகிற டைம் எல்லாமே வேறு வேறு. நான் என்னென்னா, இது எல்லாமே அந்தந்த டைமுக்கு நான் வேக வச்சு தனியாக எடுத்து அதோட ஸ்டாக்கில் அந்த தண்ணியில் பிரியாணியை வேக வச்சு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இது நல்ல மசாலாவோட நம்ம பிரட்டியாச்சு. ஸோ இது எங்கேயாவது சாப்பிட்டீங்களா, இல்லை நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி? இது வந்து நானாக தான் ட்ரை பண்ணுறேன். இப்போ இது நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. ஆக்சுவலி ஃபிஷ்ஷையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் வீட்டில். நல்லா வஞ்சர மீன் வாங்கி அதை ஃப்ரை பண்ணி அது மேலே வச்சுலாம் சாப்பிட்ருக்கோம் நாங்கள். இப்போ திரும்ப இதுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ ப்ரான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன் நான். ப்ரானையும் இது கூட சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் போடலாம். கொஞ்சம் போல் உப்பு,
கருவேப்பிலை ஒரு 2-3 அதே மாதிரியே போட்டுடலாம். ஸோ இந்த பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் வந்து மசாலா ட்ரை பேனில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் மட்டன் வந்து ஆல்ரெடி வேக வச்சுருக்காங்க. அது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அந்த வேக வச்ச மட்டனையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாங்க. அண்ட் கருவேப்பிலை சேர்த்து அதை கொஞ்சம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ ப்ரான் அதே மாதிரி கடாயில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து அதை வந்து வதக்கிட்டு இருக்காங்க கருவேப்பிலையோட. இப்போ ப்ரானை நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது. நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா இது கூட ஆட் பண்ணலாம். ஏன்னா ப்ரானில் வந்து நான்வெஜ் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பிரியாணி மசாலாவோட இது வேகிறப்போ இதோட ஸ்மெல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். நமக்கு பிரியாணியில் போடுறப்போ ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து திரும்ப எண்ணெய் விடுறோம். இந்த சிக்கனை இது கூட சேர்க்க போகிறோம். வேக வச்ச சிக்கன் இது மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிருக்கேன். இது கூடவே 2-3 கருவேப்பிலை போடணும். இஞ்சி பூண்டு விழுது. இது தனித்தனியாக பாயில் பண்ணது ஓகே. பட் இப்போ இது பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே பிரியாணி செய்யும் போது இதை நீங்கள் குக் ஆட் பண்ண மாட்டேன். நான் பிரியாணி ரைஸ் பாதி தம் நமக்கு வந்த பிறகு இது எல்லாத்தையும் ஒன்றா மேலே போட்டுட்டு அப்புறமா பிரட்டும் போது வந்துடும் நமக்கு சூப்பராக பிரியாணி. அப்போ நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே ஈவனாக வெந்திருக்கும். ஸோ பிரியாணியில் ஃப்ளேவர் இருக்காதோன்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு அந்த தண்ணியெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிக்கனையும் பிரட்ட வேண்டாம், அது கொஞ்சம் ஹார்டாகிடும் சிக்கனு. இந்த 3 ஐட்டத்தையும் ஃப்ரை பண்ணி நீட்டாக எடுத்து வச்சாச்சு நம்ம. இப்போ நம்மளோட பிரியாணி பாத்திரம் எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட போகிறோம். ரெண்டு கப்பு ரைஸுங்கிறப்போ ஒரு 20-25 ml எண்ணெய் விடலாம் தாராளமாக. இது கூடவே நம்மளோட பட்டை சாமான் இருக்குல்ல, இது ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம். ஃப்ளேவருக்கு சும்மா 2 பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டாச்சு. இது கூடவே வெங்காயம், இது கூடவே பச்சை மிளகாய், இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது, அது ஒரு 1.5 ஸ்பூன். நம்ம எவ்வளோன்றதை சொல்ல மறந்துட்டோம். ஆல்ரெடி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கோம். கால் ஸ்பூனாக போட்டோம். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இது கூடவே புதினா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஸோ பிரியாணி ப்ரெஷர் குக்கரை விட இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறப்போ அது டேஸ்ட் நல்லா இருக்கும்ல. ஆமாம், உண்மைதான். கொத்தமல்லி, நல்லா வதக்கி விடுறோம். தக்காளி,
இதுக்கு இந்த பிரியாணிக்கு தயிர் தேவைப்படாது. இதையும் நல்லா பரட்டி கொடுக்குறோம். அப்புறம் அந்த பிரியாணி மசாலா இது கூட சேர்க்குறோம். ஒன்று 2 3 ஸ்பூன் நல்லா கமன்னு இருக்கும் இது போட்டதால். சேர்த்துட்டு பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் மிளகாத்தூள். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாலாம் நிறையா போட்டிருக்கோம், அதனால் காரம் அதிகமாகிடும். மிளகாத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு. பிரியாணிக்கு எண்ணெய் விட்டாங்க, எண்ணெய் காஞ்சதும் அந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணாங்க. அண்ட் வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணாங்க. அதோட பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டாங்க, தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அரைச்சி வச்ச அந்த பவுடர் அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட புதினா, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துட்டாங்க. இப்போது நம்ம அந்த தண்ணி, அதாவது அரிசி வந்து நான் இந்த பவுலில் தான் எடுத்தேன். ஸோ இந்த பவுல் ஃபுல்லாக சிக்கன் அண்ட் மட்டன் வேக வச்சு, ஆமாம், கறி இதை வேக வச்ச தண்ணி இருக்கு. அதை இது கூட நான் ஊற்றிடுறேன். இதுலேயே அந்த கொழுப்பு வாசனை எல்லாம் உள்ளே வந்துருச்சு. இதில் நான் ஒரு 3.5 பவுல் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா 2 பவுல் ரைஸு, 4 ஊற்ற மாட்டேன், நான் 3.5 ஊற்றுறேன். ஏன்னா அரிசி நிறைய நேரம் ஊறி இருக்கு எனக்கு. இது நல்லா கொதி வரட்டும். தண்ணி கொதிச்சிடுச்சா பார்க்கலாமா ஷிபா? பிரியாணி தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம அரிசியை உள்ள போட போகிறோம். என்ன மீனாட்சி, வாசனை தூக்குதா? ரொம்ப நல்லாவே இருக்கு. நல்லா மசாலா எப்படி நீங்க அரைச்சி வச்சுப்பீங்களா இல்லை அந்த? இல்லைப்பா, நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சாதான்ப்பா டேஸ்ட்டாக இருக்கும். இது அந்த நேரம் நம்ம பிரியாணி அளவு இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ ஒரு மசாலா உடனே அரைச்சி பண்ணிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா அரிசியும் போட்டாச்சு. இப்போ அரிசி வந்து ஒரு கொதி வரட்டும். என்ன, வந்த உடனே அந்த எலுமிச்சை பழத்துக்கு வேலை வந்துடும். சரியா, அதை புழிஞ்சு விட்டுறலாம். இப்போ இதை மூடி வச்சுருவோமா? ஓகே. மீனாட்சி நல்லா கொதிச்சு வருது. ஓகே. பிரியாணியில் எப்பவுமே அது கொதிச்ச பிறகு நம்ம எலுமிச்சை பழத்தை பிழியறது தான் நல்லாயிருக்கும். நல்லா இப்படி பரட்டி விட்டுட்டு நம்ம மூடிடலாம். லோ ஃப்ளேமே வச்சுருவோம். இப்போ தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும், வந்த பிறகு லோ ஃப்ளேம் வச்சிடலாம். என்ன? ஓகே. மீனாட்சி இதுக்கு தம் போட்டுடலாம். ஸோ தம்முங்கிறப்போ இந்த இதெல்லாம் மைதா மாவுலாம் வச்சு போடுவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணாமல் இந்த வெயிட்டை வச்சு நல்லா அதை அழுத்தி வச்சிடலாம். ஓகேவா? இப்போ லோ ஃப்ளேம் கொண்டு வந்துடுவோம். கொஞ்சம் நேரம் இருக்கலாம். அப்புறம் தண்ணி ஓரளவுக்கு வத்தின பிறகு நம்ம இந்த மிக்சர்லாம் மெட்டீரியல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லிலாம் தூவி அந்த கார்னிஷிங்லாம் என்னென்ன பண்ணுறோன்றதை பார்த்துடலாம். ஓகே தான். பிரியாணி தம்மாயிட்டே இருக்கு மீனாட்சி. இப்போ இது கூட இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணலாமா? ஸோ வாசனை தான் ஆக்சுவலி நல்லா இருக்குல்ல? ப்ரான் போட்டுருவோம். ஒரு லேயர் மட்டன் போடுவோம். இன்னொரு லேயர் சிக்கன் போட்டுருவோம். இது கூட இப்போ அப்படியே திரும்ப மூடிடுறோம். இப்போ நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து போட்டுடலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நான் பிரியாணி தாளிக்கும் போது நோட் பண்ணியிருக்கேன், நெய் உள்ளே போட்டு தாளிக்கவே மாட்டேன். ஆமாம், இறக்கும் போது தான் நெய் விடுவேன் நான் எப்போவுமே. இப்போ முந்திரி இது கூட போட்டுடலாம்ண்ணே. இன்னொன்று பிரியாணியில் நான் போடவே இல்லை, என்னன்னு சொல்லு. மஞ்சத்தூள் போடலை. ஆனால் நம்ம இதில் வேக வைக்கணும் எல்லாத்துலேயும். கரெக்டாக எல்லாத்துலேயும் நம்ம போட்டிருக்கோம்.
ஸோ இப்போ இந்த மீட்லாம் போட்டுட்டு எவ்வளோ நேரம் தம்மில் விடலாம்? அது ஒரு 5 நிமிஷம் கணக்கு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஓரளவு தண்ணிலாம் இறங்கிடுச்சு. இப்போ அந்த கறியில் இருந்த ஜூஸ் எசன்ஸ் எல்லாம் இனிமேல் தான் இறங்க போகுது உள்ள. ஓகே. வாவ், நெய் போட்டாச்சு. கூடவே கொத்தமல்லியும் தூவிடலாம். பிரியாணி இப்போ சூப்பராக கிடச்சிருக்கு. நம்ம பரட்டி விட்டுருவோம். ஸோ தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்குது. கரெக்டான தண்ணி, கரெக்டாக வெந்திருக்கு. மிக்ஸ்டும் கரெக்டாக இருக்குது. பவுலில் போட்டுடலாமா? ஓகே. இது பேர் தான் மாமிச கலவை பிரியாணி. மாமிசத்தில் என்னெல்லாம் ஐட்டம், அதாவது நான்வெஜ்ஜில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம இதில் சேர்த்து பண்ணலாம். இன்னும் கேட்டால் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கூட இதில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாமா? தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு லென்த்தியான வெர்ஷன் பிரியாணி. எல்லா மீட், ப்ரானு, சிக்கன், மட்டன் என்னெல்லாம் இருக்கும் நம்மக்கிட்ட அதெல்லாம் வச்சு ஒரு பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லாயிருக்கு சுபா. எஸ்பெஷலி அதோட அரோமா. நீங்கள் மசாலா அரைச்சதும் சரி, அண்ட் அதே மாதிரி இத்தனை மீட்டுடைய அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி பிரியாணி வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிஷ் ஃப்ரையோட சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது ஒன்று தான் இதில் குறையிறது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மீனாட்சி. மாமிச கலவை பிரியாணி செய்யும் முறை: ஒரு தவாவில் தனியா, காய்ந்த மிளகாய், மிளகு, சீரகம், பட்டை, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராத்தி மொக்கு, கிராம்பு சேர்த்து நன்கு வறுத்து ஆற வைத்து மிக்சியில் பொடித்து கொள்ளவும். பிறகு தவாவில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் வேக வைத்த மட்டன், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்கு பிரட்டி கொள்ளவும். பிறகு அதே தவாவில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் இறால், மஞ்சள் தூள், உப்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, அரைத்த பொடி சேர்த்து நன்கு கிளறி தனியாக எடுத்துக்கொள்ளவும். பிறகு எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் வேக வைத்த சிக்கன், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்கு பிரட்டி எடுத்துக்கொள்ளவும். பிறகு பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், அன்னாச்சி பூ சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி, தக்காளி சேர்த்து நன்கு வதக்கவும். இதோடு பிரியாணி மசாலா, மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நன்கு பிரட்டி வேக வைத்த சிக்கன், மட்டன் தண்ணீரையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நன்கு கொதி வந்ததும் அரிசியை சேர்த்து தம்மில் வைக்கவும். பிறகு மட்டன், சிக்கன், பிரான் சேர்த்து மீண்டும் தம்மில் வைக்கவும். பிறகு தாளிப்பு கரண்டியில் நெய் விட்டு முந்திரியை வறுத்து பிரியாணியுடன் சேர்த்து கொத்தமல்லி தூவி பரிமாறினால் சுவையான மாமிச கலவை பிரியாணி தயார். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு நமக்காக சுபாஷினி சூப்பரான ஒரு பிரியாணி சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம். வணக்கம்.